என் குழந்தை வந்து இப்போ தான் ப்ரீகேஜி ஜாயின் பண்ணியிருக்கா. அவளுக்கு வருஷத்துக்கு ஃபீஸ் வந்து 1,20,000 சார். அவங்க வந்து ஒரு டிரான்ஸ்பெரன்சியே இல்லாமல் வாங்குறாங்க சார். டியூஷன் ஃபீஸ் ஓகே அக்செப்டட், ஸ்மார்ட் போர்ட் ஃபீஸ்ன்னு வாங்குறாங்க, மிஸ்லேனியஸ் ஃபீஸ்ன்னு ஒன்று வாங்குறாங்க, மெயின்டெனன்ஸ் ஃபீஸ்ன்னு ஒன்று வாங்குறாங்க, இந்த புக் ஃபீஸ்ன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு 5,000 வாங்குறாங்க, மேனேஜ்மெண்ட் ஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 50,000 வாங்குறாங்க. ஒரு குழந்தைக்கே 1,20,000. இப்போ நான் என்னோட செகண்ட் டாட்டரை ஜாயின் பண்ணணும் இன்னொரு அடுத்த வருஷத்தில், அதே ப்ரீகேஜியில். ஸோ எனக்கு இப்போ பயமாக இருக்குது, ப்ரீகேஜியே ஜாயின் பண்ணலாமா, இதை ஒரு வருஷம் ஸ்கிப் பண்ணிவிட்டு எல்கேஜி ஜாயின் பண்ணலாமா? இப்போ எல்கேஜி நான் நகையை வச்சு கடிச்சிட்டேன். யூகேஜி போனாங்க, அப்பயும் நகையை வச்சு அது மேலே எக்ஸ்ட்ரா கடை வாங்கி, இப்போ நான் 50,000 வச்சேன்னா அது மேலே திருப்பி ஒரு 50,000 வச்சு வாங்கி வாங்கி கட்டிட்டேன். இதே மாதிரி எங்கள் வீட்டுக்கு வந்து டிரைவர் வேலை தான் செய்கிறாரு. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 20,000 தான் அவர் சேலரி வாங்குறாரு. ஒரு நாள் அவரை ஃபோர்ஸ் பண்ணிட்டே இருப்பேன், எங்கள் வேலைக்கு போங்க, ஃபீஸ் கட்டணும், வேலைக்கு போங்க. அவரை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பேன் சார், வேலைக்கு போங்க, அப்போ தான் பசங்களை படிக்க வைக்க முடியும்.